ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுஷ்மா தொடர்பாக மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வாரீங்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோங்களை போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் இன்னும் பெட்டராக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த முதலாவது ஒரு முக்கியமான செய்தி, முதியோர்கள் கொடுப்பனவு. நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, முதியோர்கள் கொடுப்பனவு போட்டாச்சாண்டு. அது 24ஆம் தேதி போடுவாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நேற்று, அதாவது 23ஆம் தேதியே அவங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்ட முதியோர் கொடுப்பனவு. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக தான் இருக்குது இன்றிலிருந்து. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த 13ஆம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம், அதாவது 1,50,000 நிதியுதவி கொடுக்கப்படுறது சம்மந்தமாக. அதாவது யூடியூப் வலைத்தளங்களில் நீங்கள் இந்த சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், காணொலிகளை பார்த்துருப்பீங்க. இது சம்மந்தமாக மேலதிக தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அதாவது இந்த அஸ்வஸ்மை பெறக்கூடிய பயனாளர்கள் 2 கேட்டகரி. அதாவது வறுமை, மிக வறுமை. இந்த 2 கேட்டகரியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 23,000 பேர் நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் இந்த 1,50,000 கொடுப்பனவு வழங்க போகிறதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அஸ்வஸ்மை பெறக்கூடிய அனைவருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட மாட்டாது. அதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மக்கள் பயனாளர்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இல்லைண்டா இதை போட்டு குழப்பிக்கொண்டு இது சம்பந்தமாக மேலதிக தகவல் அப்படின்ட்டு எல்லாம் கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலகத்துக்கு பெயர் வாங்கி இது தொடர்பாக தெரிஞ்சுக்கொள்ளுது. அதனால் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது எல்லா பயனாளர்களுக்கும் இல்லை. அதாவது கிராம சேவகர் மற்றும் அஸ்வஸ்மை அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலகம், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இந்த 23,000 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளோடு தான் இந்த நிதியுதவியை வழங்க போகிறாங்க. அதாவது தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களோட தொழிலில் வருமானத்தை கொஞ்சம் பெருக்கிக் கொள்றதுக்கு, அவங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை அதிகமாக்கி கொள்றதுக்கு, அதற்காக தேவைக்காக தான் இந்த பண உதவி அவங்க வழங்கப்படுறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பண உதவியை ஆசிய பேங்க் மற்றும் உலக வங்கி இதனுடைய நிதி உதவியின் கீழே தான் இந்த 1,50,000 பணத்தை அஸ்வஸ்மை பயனாளர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு போகிறாங்க. முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். மறுபடியும் நான் சொல்கிறது, அஸ்வஸ்மை பயனாளர்கள் எல்லாருக்கும் இந்த நிதி உதவி வழங்கப்பட மாட்டாது. அதாவது ஏழ்மை, மிக ஏழ்மை, இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடிய 23,000 பேர் நபர்கள், பயனாளர்கள் தேர்ந்தெடுத்து தான் இந்த பண உதவியை, இந்த நிதி உதவியை வழங்கப்பட போகுது. இதாவது இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அடுத்த கட்ட இதனோட செயற்பாடுகள் எல்லாம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு போவாங்க. இது சம்பந்தமாக மேலதிக தகவல் கிடைக்கப்பட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். அதனால் மறக்காமல் நம்மளோட தமிழ்நஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தான் யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஓரிரு காணொலிகள் போட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்னால் எங்களுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த வீடியோ என்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மிக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்களில் ஏதேனும் தவறுகள், அதாவது பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது புரியாமல் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ அடுத்த கட்டமாக அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதுகளை திருத்தி காணொலியை உங்களுக்கு வழங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மறுபடியும் அந்த முதியோர்கள் கொடுப்பனவு நேற்று வங்கியில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது.
அதை பயனாளர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச முதியோர்கள், வீடுகளில் இருப்பாங்க முதியவர்கள், இவர்களுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை காட்டி அந்த முதியோர்கள் கொடுப்பனவை அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறத அவங்களுக்கு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.